பயப்படாதே. ஆமென். அடுத்த வசனமும், உனக்கு எதிராக இருப்பவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், போராடுகிறவர்கள், எரிச்சலாய் இருப்பவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் உன் பக்கம் வருவார்கள். அதான் நல்ல நியூ கவர்னன்ட் டீச்சிங். ஹல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்புவார்கள், இல்லாமல் போவான்னு சொல்லக்கூடாது. ஜீசஸ் அதை விரும்ப மாட்டார். ஆமென். அவர்கள் மனம் திரும்புவார்கள், உன்னோடு உறவாடுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் இந்த 13 வலது கையை பிடிச்சு நான் சொல்றேன். திரும்ப பாருங்க உங்க பக்கத்துல. ஆமென். கையை பிடிக்கிறாப்புல. சரி சரி. உங்க ஆண்கள் கையை பிடிங்க, பெண்கள் கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத. தேங்க்யூ அப்பா. அதுவும் வலது கையை பிடிச்சு சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கேன். இதை நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடயமா இருக்கிறார். ஆசாரி. ஆமென். லேவியர்களே, ஆசாரியர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, 3 இடத்துல வரும். கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும். 115 சங்கீதம் 9 அப்படி வரும். 3 வசனமும் வரும். திரும்ப திரும்ப நம்பு நம்பு நம்பு, அதுதான் உனக்கு தெம்பு. வராது வம்பு, சாத்தானுக்கு அம்பு, தட்டு தம்பு. கத்துங்க glory. வசனம் என்ன சொல்லி? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. இதே ஏசாயாவுல அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீங்க யாக்கோப் என்னும் பூச்சியா இருக்கலாம், சிறு பூச்சியா இருக்கலாம், சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா.